திருப்பூர் மாநகராட்சி தாய்சேய் நல மையத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான குளுக்கோஸ் பாட்டில் வழங்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அவினாசி சாலை பங்களாஸ்டாப் பகுதியில் தாய்சேய் நல மையமானது செயல்பட்டு வருகிறது. இங்கே ஏராளமான கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவம் பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் பெரியார் காலனி பகுதியை சேர்ந்த முனியப்பன் மனைவி பானுமதி 5 மாத கர்ப்பிணியான இவர் நேற்று மருத்துவ பரிசோதனைக்காக தாய்சேய் நல மையத்திற்கு வந்தபோது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடுக்கான மாத்திரைகள் மற்றும் குளுக்கோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பிய பானுமதி இன்று அந்த குளுக்கோஸை பயன்படுத்தும் போது அவை நிறம் மாறியும் துர்நாற்றம் வீசுவதை அறிந்து குளுக்கோஸ் பாக்கெட்டில் உள்ள தேதியை பார்த்தபோது அவை 2022ஆம் ஆண்டே காலாவதியாகியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தாய்சேய் நல மையத்திற்கு தனது கணவர் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் முற்றுகையிட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் பானுமதி மற்றும் அவர்களின் குடும்பத்தாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இனி இது போன்ற தவறு நடக்காது என சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் தாய்சேய் மையத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது ஏராளமான காலாவதியான குளுக்கோஸ் பாக்கெட்டுகள் மற்றும் மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவை அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் வேறு ஏதும் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் குளுக்கோஸ் பாக்கெட்டுகள் இருக்கின்றதா என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் பங்களாஸ்டாப் பகுதியில் உள்ள தாய்சேய் நல மையத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான குளுக்கோஸ் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.